பாட்டு. ஆமாம். சுடுவோம் கொடியை முட்டுவோம் தீவோம் சரணர் இதுவே சமயம் கூட்டமாயமது யோசனை பண்ண இதுவே சமயம் எம் யம் வேடிக்கை காட்டுவார் குணத்தை மாற்றுவார் சரணர் இதுவே சமயம் கூட்டமாயமது யோசனை பண்ண இதுவே சமயம் எம் யம். நன்றி. அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறீங்க, இவ்வளோ ஆரோக்கியமா இருக்கிறீங்க. இவ்வளோ அந்த வார்த்தை உச்சரித்தாலே தானாவே அந்த திண்டி விடாது திண்டி கீப்பிட்டப். அந்த உணர்வுகள் வந்து உங்களை வந்து முன்னெடுக்குது. அருளாளர் பட்டம் கொடுக்கணும், அருளாளர் பட்டம் கண்டிப்பா கொடுக்கணும். அதுக்காக நீதி தகுதியுமாகும் கொடுக்கறது. அப்போ இதுல படிச்சவங்க மட்டும் இல்ல, இதுல பயன்பெற்றவங்க எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும், அத்தனை கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் மட்டும் இல்ல, ஆசைப்படுறாங்க. படித்தவர்கள் கிறிஸ்துவ மக்களை விட அந்த மக்கள் தான் அதிகமா பயிற்சி பெற்றவங்க. அவங்களா சிந்திப்பாங்க, அவங்களுக்கு தெரியும் சிந்திக்க அவங்களுக்கு திறன் இருக்கு இல்லைங்களா, மனிதன் தானே சிந்திப்பாங்க. சிந்திக்கும் போது இவர் அப்படியே அவங்களுடைய உள்ளத்துல பதிவாவார். நம்ம உள்ளத்துல இருக்கு. கேட்டு பாருங்க, எங்க வீட்டுக்கு அம்மா கேட்டு பாருங்க, ஜபத்துல எப்படி சொல்லுவாங்க. அம்மா ஒரு குடும்ப ஜபத்துல டபுசாமியார் பத்தி அடிக்கடி ஜபாரமா ஜபம் வேண்டுவோம். குடும்ப ஜபம் தவறாதா? 6 மணி 7:30 வரையிலும் ஜபம் செய்வோம். அதுல கவாண்ட பிசாமியாருக்கும் முதலிடம். அவருடைய பாட்டு திடீர்னு பாட்டு தான் பாடுவார். தூங்கும்போது கூட அவர் பாட்டு தான். எப்போதுமே எந்த வேலை செய்தாலும் சாப்பிடும் போதுல இருந்து படிக்கிற வரையிலும் அவரை பற்றி தான். கவாண்ட பிசாமியார் சேர்ந்து அந்த பாட்டை பாடுங்கம்மா. பெக்கர் சாமியார் நிறைவா நீங்க 2 பேருமே அந்த பாட்டை பாடுங்க. அம்மா கேட்கறேன். ஆமாங்க வாங்க. இவர் பாடுவாங்க, நீங்க பக்கத்துல உட்காருங்க. உங்க குடும்பத்துல என்ன நடக்குது? டபுசாமியாருக்காக என்ன உங்க குடும்பத்துல செய்றீங்க? கேளும் தாய்மறி பூமியெல்லாம் அழுகையாருமை கூப்பிடவே கேளும் தாய்மறி இதோ லூந்து நகர் கூவைதனில் கேளும் தாய்மறி பூமியெல்லாம் அழுகையாலுமை கூப்பிடவே கேளும் தாய்மறி கண்ணீர் நிறைந்த பூமியை கண்டாயல்லோ தயாவரி தாராளமாயும் நாறுதல் உண்டாக மோட்சலாகி இதோ வந்தோ லூது நகர் கூவைதனில் ஆனந்தினார் உம்மை கண்டோம் கேளும் தாய்மறி பூமியெல்லாம் அழுகையாருமை கூப்பிடவே கேளும் தாய்மறி. இந்த பாடல் அவர் எழுதின பாடல் வேலைந்தாங்க. அவர் எழுதி அந்த 2ஆம் உலகப் போருக்காக அந்த மக்களை அதில் நோயிலிருந்து குணப்படுத்துக்காக எழுதுகிற பாடல். இப்போ இதை ஜெர்மனியில் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் அந்த பாட்டை குடும்பமாக சேர்ந்து பாடுறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஆசீர்வாதம். உங்களுடைய வேண்டுதல் இந்த